வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஆங்கிலத்தை ரெண்டாவது மொழியாக படிக்கிறவங்க பேசுகிறவங்க எந்த டிக்ஷனரியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இன்டர்நெட் ஸ்மார்ட் ஃபோன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் இருந்த புத்தகங்களில் ஒன்று டிக்ஷனரி அப்படின்றது. இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரியாவது வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன சைஸ் ஒரு 200 பேஜுக்குள்ளே உள்ள ஒரு டிக்ஷனரியாவது வச்சுருப்பாங்க. செல்ஃபோன் இல்லாமல் செஞ்ச பொருட்களில் டிக்ஷனரியும் ஒன்று. இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயும் நீங்கள் ஒரு மினி டிக்ஷனரி பார்க்க முடியாது. தேவைப்படும் போது கூகுள் பண்ணி அவங்க அந்த வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. கூகுள் வழியாக போகிறது உங்களுக்கு அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அது வரைக்கும் அது சொல்லித்தரும். பட் அந்த ஹார்ட் காப்பியாக கையில் எடுத்து ஒரு டிக்ஷனரியை பார்க்காம நீங்கள் இப்படி இன்டர்நெட்டில் தேடி பார்க்கும்போது அடையிற நஷ்டம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹார்ட் காப்பியாக எடுத்து பார்க்கும்போது நீங்கள் தேடின வார்த்தை போக நீங்கள் அதுக்கு மேலே புதிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஆக்சிடென்டலாக செரண்டிபிட்டியஸ் ஃபைண்டிங்னு சொல்லுவாங்க. தற்செயலாக ஒரு புது வார்த்தையை, ஒரு புது கான்டெக்ஸ்ட் இல்லை ஒரு புது ஃப்ரேஸை தெரிஞ்சுக்கிறது. ஆன்லைனில் தேடி பார்க்கும்போது நீங்கள் அந்த குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு உடனே எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா தொடர்ந்து வேறு என்னென்னமோ ப்ரௌஸ் பண்ணி நேரத்தை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு நல்ல ஹார்ட் காப்பி டிக்ஷனரி அப்படின்றது என்றைக்குமே உங்களோட ஆங்கில சொற்சேர்க்கை இல்லை வெக்காபுலரி அந்த ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு மிக அத்தியாவசியமானது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளில் அது ஒரு சிறந்த செலவு, இல்லை அது ஒரு நல்ல முதலீடு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு நல்ல டிக்ஷனரி, நீங்கள் டீனேஜுக்கு மேலே இருக்கீங்க, 15 வயசுக்கு மேலே இருக்கீங்க, இல்லை காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. வாங்கி வச்சா போதாது, அதை அடிக்கடி பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு கட்டுரை படிச்சுட்ருக்கீங்க, ஆங்கில கட்டுரை படிக்கிறீங்க, இல்லை ஒரு நாவல் படிக்கிறீங்க, ஒரு சிறுகதை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை தெரியலனா உடனே ஓடி போய் அந்த டிக்ஷனரியில் அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. அந்த வார்த்தையை குறித்து வைங்க, ஒரு பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணி வைங்க. அன்னைக்கு உரிய வாசிப்பை முடித்த பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு போய் அர்த்தம் பாருங்கள். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு அர்த்தத்தை கற்பனை பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் லேட்டராக அர்த்தம் பார்க்கும்போது உங்கள் மனசில் உருவாகி அந்த சித்திரம் மாறிக்கிடும். அதுக்கேற்ற மாதிரி, அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். அப்போ அதை பயன்படுத்துறது அப்படின்றது வாசிப்புக்கு நடுவில் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாசிப்பு தடைப்பட்டுரும், இல்லை இதை பார்க்குறது போர் அடிச்சிடும், இல்லை எரிச்சலாயிரும். அதனால் வாசித்து முடித்த பிறகு வாசிக்கும்போது தெரியாத வார்த்தைகளை அடிக்கோடிட்டு வைங்க, அப்புறமா அர்த்தம் பாருங்கள். அப்படி ஹார்ட் காப்பி வாங்க முடியாது அப்படின்றவங்க இப்போ நீங்கள் இந்த யூடியூப்பில் தான் அதை கேட்குறீங்க, இந்த பாட்காஸ்ட்டை. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் மெரியம் வெப்ஸ்டர் அப்படின்ற டிக்ஷனரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். மற்ற டிக்ஷனரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இப்போ ஆக்ஸ்ஃபோர்டோ கேம்பிரிட்ஜோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டிக்ஷனரி இருக்குது. ஆனால் இதில் பெட்டர் மெரியம் வெப்ஸ்டர் அப்படின்ற டிக்ஷனரி தான். அது ஒரு 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 என்சைக்ளோபீடியா அளவுக்கு லாங்குவேஜ் சம்மந்தமான அத்தனை விவரங்களையும் கொண்டது. அது நீங்கள் எந்த வார்த்தை தேடினாலும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட இலக்கிய ஆக்கம் முதற்கொண்டு அது காட்டும். அது ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி காட்டும். அது ஒரு நல்ல இன்டராக்டிவ் அப்ளிகேஷன். அது அந்த மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியை நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் வேர்ட் கேம்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ புதிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ டிக்ஷனரியில் அர்த்தம் பார்க்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஆங்கிலம் நீங்கள் எழுதுவதும் பேசுவதும் அது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் முடிச்சிட்டிங்க, இல்லை காலேஜ் முடிச்சிட்டிங்க, நீங்கள் ஒரு செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா டிக்ஷனரி தான் உங்களுக்கான முதல் ஆங்கில ஆசிரியர். அதுக்கு பிறகு தான் நீங்கள் மற்றதெல்லாம், நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதோ, இல்லை கிராமர் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதோ, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதோ, இதன் வழியாக நீங்கள் மிக அதிகமான வார்த்தைகளையோ இல்லை மிக அதிகமான ஃப்ரேசஸ் அண்ட் கான்டெக்ஸ்டையோ நீங்கள் படிக்க முடியாது. திரைப்படங்கள் பார்ப்பதன் வழியாக தெரிய வரும். பட் ஆனாலும் இப்போ திரைப்படங்களில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது ஒரு லிமிட்டடான அளவுக்குள்ள இருந்து தான். ஏன்னா அது பொதுவான ஆடியன்ஸ் அப்படின்றதுனால அதில் மிக மிக சோஃபிஸ்டிகேட்டடான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ நீங்கள் வாசிப்பு தான் உங்களுக்கு புதிய வார்த்தைகள், புதிய சூழ்நிலைகள், புதிய அர்த்தங்களை அறிமுகப்படுத்தும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல டிக்ஷனரியை தொடர்ந்து பயன்படுத்தணும். அது ஆக்ஸ்ஃபோர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரியாக இருக்கலாம். நீங்கள் ஹார்ட் காப்பியாக வாங்குறீங்க அப்படின்னா, புக்காக வாங்கி படிக்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஆன்லைன்லேயே தொடர்ந்து பயன்படுத்துகிற ஆள் நீங்கள் அப்படின்னா அப்ளிகேஷனாக மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை கூகுள் வழியாக போகும்போதும் நீங்கள் மெரியம் வெப்ஸ்டர் அந்த வெப்சைட்டில் போய் கூட வார்த்தைகளுக்கு அர்த்தம் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.